தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் டிட்பா புயல் உருவானதாக வானிலை மையம் அறிவிப்பு. இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது. வங்கக்கடலில் உருவான டிட்பா புயல் 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகரும் டிட்பா புயல் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக அறிவிப்பு. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுவை, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. காரைக்காலில் பலத்த காற்று காரணமாக கடல் சீற்றம். மீனவர்கள் 11ஆவது நாளாக கடலுக்கு செல்லாத நிலையில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தம். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல். திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு எனவும் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை ரெட் அலர்ட். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதி கனமழை பெய்யலாம் என எச்சரிக்கை. 29ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். தமிழ்நாட்டுக்கு புயல் எச்சரிக்கையை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். பொன்னாடை போர்த்தி பூங்குத்து கொடுத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் விஜய். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த அண்ணன் செங்கோட்டையனின் வருகை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிக பெரும் உறுதுணையாக இருக்கும். 50 ஆண்டுகளாக ஒரே இயக்கத்தில் பணியாற்றி மிகுந்த அனுபவத்தோடு வருபவரை அன்போடு வரவேற்பதாகவும் விஜய் பேச்சு. ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். செங்கோட்டையனுடன் அவருடைய ஆதரவாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோருக்கு முகமலர்ச்சியுடன் விஜய் வரவேற்பு.
இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே. தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே முன்னேற்றம். தமிழ்நாட்டில் புதிய மாற்றம் வருவதற்காகவும் தூய்மையான ஆட்சி ஏற்படுவதற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததாக செங்கோட்டையன் பேச்சு. அன்பு இளவல் விஜய் தலைமையில் புனிதமான ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதாகவும் பேட்டி. மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுகவில் இல்லாத ஒருவரை பற்றி கருத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. தவைக்காவில் செங்கோட்டையின் இணைந்தது குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தவைக்காவில் செங்கோட்டையின் இணைந்ததன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் இருக்காது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். இப்போ இந்த தேர்தல் வரும்போது இன்னொரு சலசலப்பு வந்திருக்கு. இந்த சலசலப்புனால இது அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை. பட் இதனால எங்களுடைய கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் நிச்சயமாக வராது. ஆட்சி ஆரம்பித்த உடனே லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் என்றெல்லாம் போகக்கூடாது. தவைக்க தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுரை. நம்ம தம்பி விஜய் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையா? எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னா எப்படி? நாள் இருக்குல்ல அவங்களுக்கு. ஒரு தேர்தலில் நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபித்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் ஒத்துக்கிடுவேன். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 46வது கூட்டம் டிசம்பர் 8ஆம் தேதி கூட உள்ளதாக அறிவிப்பு. தமிழகத்திற்கான காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக ஆலோசித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட இருப்பதாகவும் தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் சனிக்கிழமை திமுக எம்பிக்கள் கூட்டம். திங்கட்கிழமை கூடும் நாடாளுமன்றத்தில் கோவை, மதுரை மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்புவது குறித்து ஆலோசனை. கொள்கை பற்றோடு உழைப்பிலும் உயர்ந்து வரும் உதயநிதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து பதிவு. காட்சிக்கு எளியனாக, கடுஞ்சொல் சொல்லாதவனாக, மக்களுக்கு களத்தில் இருப்பவனாக திகழும் வாழ்த்துக்கள். கேசிஆர் OMR இணைக்கும் வகையில் 204 கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் அமைக்க அனுமதி. தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கியது. கரூரில் தவேக கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்தினர் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜர். சம்பவம் குறித்து 9 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம். திருவாரூர் அருகே வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிய வழியில்லாததால் விவசாயிகள் கவலை. 4000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெல் நாற்றுகள் அழுகியதால் உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. சென்னை யானைக்கவுலியில் நகைப்பட்டறை உரிமையாளரை தாக்கி 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வெள்ளி, தாமிர நாணயங்கள் கொள்ளையடித்த வழக்கு. நகைக்கடை அதிபர் உட்பட 3 ராஜஸ்தானில் தனிப்படை போலீசாரால் கைது. மத்திய பிரதேசத்தில் SIR பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் காங்கிரசார் போராட்டம்.
பல அடுக்கு தடுப்புகளை தாண்ட முயன்றதால் தண்ணீரை பீச்சியடித்து கலைத்த போலீசார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற தமிழக பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் அதிர்ச்சி. கோயம்புத்தூரைச் சேர்ந்த 50 வயதான ஐயப்ப பக்தர் முரளி மாரடைப்பால் உயிரிழப்பு.